So now the problem is largest combination with bitwise and greater than 0. Okay. So bitwise பண்ணா greater than 0 வரணும். இப்போ என்னன்னா what you have to do is you given an array. Okay. நம்ம என்ன பண்ணோம் bitwise and of array numbers is the bitwise and of all the numbers in there. bitwise and என்ன எல்லா நம்பர்ஸையும் and பண்ணணும் அவ்வளவுதான். அதான் bitwise and. கரெக்ட்டா? Now what you have to find? You have to find the size of largest combination of candidates. Combination of candidates na ipo ivlo dhaan candidates. Combination na idu or combination, இந்த மூணு ஒரு combination, இந்த நாலு ஒரு combination, இது ஒரு combination. So there are different combinations. எந்த combination largest combination if you do a bitwise and suppose you take this largest combination something bitwise and பண்ணோம்னா greater than 0 வரணும் அவ்வளவுதான். So largest combination அதிகமான numbers bitwise பண்ணோம்னா 0 விட அதிகமா வரணும். ஓகே. சோ இப்போ இதெல்லாம் நம்பர்லாம் இருக்குல்ல, எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா எழுதிட்டே வருவோம். ஓகே. இப்போ 16 இருக்கு, 16 bitwise எப்படி எழுதுவ? அது ஒரு இது. ஓகேவா? எழுதிடு. அப்புறம் 17 bitwise. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 bitwiseலாம் வந்து இப்போ நீங்க bitwise போடும்போது 2 பவர் நம்பர்ஸ் என்ன அப்படியே எழுதிட்டே வாங்க, ஈஸியா போட்டு போயினே இருக்கலாம். 8 16 அப்புறம் என்னப்பா 32 64 இதான் 2 பவர் நம்பர்ஸ். இப்போ bitwise 16 ஓட நம்பர் என்ன 100 எல்லாமே 0 இருக்குமா? ரைட். 17 என்ன 16 செட் ஆயிருக்கும், இங்க 1 செட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? அப்புறம் 71 என்ன வரும்? 64க்கு ஒரு 1 போடு. 71னா 71னா 7 ஆட் பண்ணனும். கரெக்ட்டா? 64 கூட 4 to 1 ஆட் பண்ணு, 71 வந்துரும். 62 னா 32, 16 னா என்ன வருது 40. கரெக்ட்டா? 40 அப்பா இல்லப்பா 48. நமக்கு என்ன வரணும் 62 வரணும். 48 வந்துருச்சு. ஓகே. 58க்கு 48 கூட 12 ஆட் பண்ணா 10 60. ஸோ ஒரு 12 ஆட் பண்ணு, அப்புறம் ஒரு 2 ஆட் பண்ணு, 62 வந்துடும். ரைட். இப்போ சும்மா இதை இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த காம்பினேஷன்ஸை ஆட் பண்ணால் எனக்கு வந்து 1க்கு மேலே வரும், லார்ஜஸ்ட் காம்பினேஷன்ஸ் பார்க்கணும். கரெக்டா? இப்போ லார்ஜஸ்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்த அப்படின்னா 1க்கு மேலே வரணும் அப்படின்னா அண்டு பண்ணணும். கரெக்டா? அண்டு பிட்வைஸ் அண்டு பண்ணணும். அண்டு பண்ணும்போது ஏதாவது ஒரு 0 இருந்தால் கூட ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ எல்லாத்துலேயுமே 1 இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லை. அப்போ எல்லாத்தையும் நான் அண்டு பண்ணனா கண்டிப்பாக அவுட்புட் 0 தான் வரும். அப்போ எதை மட்டும் நான் அண்டு பண்ணால் 1 வரணும்? இப்போ பார், இந்த 3 மட்டும் அண்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இந்த 3ல இங்கே 1 இருக்கா? அப்போ இது 1 ஆகிடுமா? இதை மட்டும் நான் விட்டுடணும். கரெக்டா? கரெக்ட். அப்போ இப்போ எல்லாத்துலேயும் அந்த பர்டிகுலர் பிட் போர்ஷனுடைய கவுண்ட் எது அதிகமாக இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் என்ன, இந்த பிட் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ கவுண்ட் வந்து 3. அப்போ லார்ஜஸ்ட் காம்பினேஷனும் 3. இந்த 3த்தையும் நான் பிட்வைஸ் அண்டு பண்ணாலும் எனக்கு 1 தான் வரும். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும், எத்தனை பிட் இருக்கும்? 32 பிட் இருக்குமா? 32 பிட் கவுண்ட் பண்ணிக்கோ ஒரு எல்லாத்துலேயும். இதில் இப்போ இதில் என்ன வரும்? இது வந்து 3ன்னு வருமா? இதில் என்ன வரும்? 1ன்னு வருமா? இது என்ன வரும்? 2ன்னு வருமா? இது 2ன்னு வருமா? இது 2ன்னு வருமா? இதில் எது பெருசு? 3 பெருசு. அதான் லார்ஜஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன். அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ we need to have counters for each bit in all the numbers. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I will have that bit count. enter I should have 32 counters, right? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா bit count which is equal to new of int of 32 counters இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பருக்கும் லூப் அடிக்கிறேன். ஒரு நம்பருக்கும் லூப் அடிச்சு ஃபார் int num candidatesல. இப்போ இந்த ஒரு நம்பர்லையும் 32 பிட் இருக்குல்ல, 32 பிட்டும் எந்தெந்த பிட்டெல்லாம் செட் ஆயிருக்கு அதை நான் செக் பண்ணணும். ஓகேவா?
அது செட் ஆகிருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பிட் இருக்கு? பிட்டை பின்னு வச்சுப்போம். பிட்டு வந்து 0லேருந்து 32 வரைக்கும். ஒரு பர்டிகுலர் பிட்டு செட் ஆயிருந்தா அது கரஸ்பாண்டிங் கவுண்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 16. கரெக்டா? இப்போ 16ல் இந்த பிட்டு செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்னா எப்படி செக் பண்ணுறது? இஃப் அந்த நம்ல ரைட் ஷிஃப்ட் பண்ணி அந்த பிட் பொசிஷன் என்னவோ ரைட் ஷிஃப்ட் பண்ணி 1ஓட அண்டு பண்ணுறேன். இது செட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராக்கெட் போடுறேன். ரைட் ஷிஃப்ட் பண்ணி 1 பண்ணுறேன். ஓகே, இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அந்த பிட் பொசிஷன் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இத்தனாவது பிட்டு கேட்குறேன்னா இது எத்தனாவது பிட்டு? இது வந்து 0 1 2 3 4 டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணால் இந்த பிட்டு இங்கே வந்துருமா? அது 1ஓட அண்டு பண்ணி 1 வந்துச்சுன்னா அப்போ இந்த பிட்டு செட் ஆகின்னு அர்த்தமா? செட் ஆகிருந்தா அந்த பிட் பொசிஷன் என்ன பண்ணணும்? நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என் பிட் கவுண்ட் ஆஃப் அந்த பிட் பொசிஷன் இருக்குல்ல அதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் 16க்கு ஒரு பிட் பொசிஷன் எத்தனை பிட் செட் ஆயிருக்கு? கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுமா? அப்புறம் 17க்கு, அப்புறம் 71க்கு, எல்லா பிட் பொசிஷனுக்கும் எல்லா பிட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு கோ த்ரூ எந்த கவுண்ட் இதில் அதிகம்னு பார்க்கணும். ஓகே, ஐ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் த கவுண்டர்ஸ். என்ன கவுண்ட் இருக்காரு? b is equal to 0, பிட் பொசிஷன் b less than 32. எல்லா கவுண்டர்ஸ்லையும் போய் என்னுடைய இது என்ன? லார்ஜஸ்ட் காம்பினேஷன். கரெக்டா? அது வந்து இனிஷியலாக 0. நான் அந்த லார்ஜஸ்ட் காம்பினேஷன் எப்படி அப்டேட் பண்ணுறேன்னா மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் ஏற்கனவே இருக்கிற லார்ஜஸ்ட் காம்பினேஷன் கமா இப்போ இருக்கிற பிட் கவுண்ட். இப்போ இருக்கிற பிட் கவுண்ட் என்ன? ஆஃப் பி. எது வந்து இந்த மொத்த 32 கவுண்டர்ஸ் இருக்குல்ல அதில் எது அதிகமாக இருக்கு? எது அதிகமாக இருக்குன்னா அத்தனை 1 இருக்குன்னு அர்த்தம்ல. ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்? மொத்தம் 32 கவுண்டர் இருக்கா? 32 கவுண்டர் இருக்கா? ஒரு பிட்டு எது அதிகமோ அப்போ அதில் அத்தனை 1 இருக்குன்னு அர்த்தம். அத்தனை நம்பர்ஸில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது எல்லாத்தையுமே அண்டு பண்ணனா எனக்கு 1 வந்துடும். கரெக்ட்? ஃபைனலாக நான் என்ன பண்ணணும்? இந்த லார்ஜஸ்ட் காம்பினேஷனை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் சப்மிட் அண்ட் see. Oh, that's it. Anyway, it beats only 35%, but this is one logic. Simple. நம்ம என்ன பண்றோம்? பேசிக்கலா we are finding for எல்லாத்துலேயுமே டோட்டலாக எல்லா நம்பர்ஸ்லையுமே ஒரு பிட்ஸும் எத்தனை பிட்ஸ்லாம் செட் ஆகிருக்கு? ஒரு பிட் போஸ்ட் 32 பிட் இருக்குல்ல, எல்லா நம்பரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு பிட்டு எத்தனை செட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். அதில் எது அதிகமோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1க்கு மேலே வரும். ஸோ அந்த இதில் எது அதிகமோ அதை நம்ம ட்ராக் பண்ணி எடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணிருக்கோம்.